Have a blissful day, dear children. Today, from your Standard 7 Physical Science, Unit 3 Matter Around Us, let's look into the chemical formula and the related book back answers. This will be your part 4 video. Before learning about the chemical formulae, we'll see the do you know. In the beginning, the names of the elements were derived from the name of the place where they are found for the first time. ஃபர்ஸ்ட்டில் எலிமெண்ட்ஸோட நேம் எப்படி டிரைவ் பண்ணாங்க அப்படின்னா, எப்படி ஒரு எலிமெண்ட்டுக்கு நேம் வச்சாங்கன்னா, ஃப்ரம் வேர் த பிளேஸ் தே வேர் ஃபவுண்ட், அந்த எலிமெண்ட் எந்த பிளேஸ்லேருந்து ஃபைண்ட் பண்ணாங்களோ அந்த பிளேஸோட நேமை எலிமெண்ட்டோட நேமாக வச்சுட்டாங்க, அசைன் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், த நேம் காப்பர் வாஸ் டேக்கன் ஃப்ரம் சைப்ரஸ் அப்படிங்கிற பிளேஸில் இருந்து காப்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணனால அந்த காப்பரோட நேமை சைப்ரஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. சம் நேம்ஸ் வர் டேக்கன் ஃப்ரம் ஸ்பெசிஃபிக் கலர்ஸ், சில நேம்ஸ் வந்து கலர்ஸ் வச்சு எடுத்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கோல்டு வாஸ் டேக்கன் ஃப்ரம் த இங்கிலீஷ் வேர்ட் மீனிங் எல்லோ. கோல்டுங்கிறது வந்துட்டு எல்லோ கலரை வச்சு அதோட நேம் வந்து கோல்டு அப்படின்னு அசைன் பண்ணிட்டாங்க. கலர் வச்சு அசைன் பண்ணியிருக்காங்க, இல்லைன்னா எந்த பிளேஸ்லேருந்து எடுத்தாங்களோ ஃபைண்ட் பண்ணாங்களோ அந்த பிளேஸோட நேமை வந்து அந்த எலிமெண்ட்டுக்கு வச்சுருக்காங்க. நவடேஸ் IUPAC approves the names of the elements. Nowadays யார் அப்ரூவ் பண்ணுறா? IUPAC, International Union of Pure and Applied Chemistry அப்படிங்கிற கமிட்டி, அப்படிங்கிற குரூப் தான் வந்துட்டு எலிமெண்ட்ஸோட நேமை அப்ரூவ் பண்ணுறாங்க. Many of the symbols are the first one or two letters of the element's name in English. Symbols எல்லாமே எப்படி இருக்கும்? ஒன்றா எலிமெண்ட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள், காப்பர் CU, குப்ரம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் லெட்டர் ஒன்றா. ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜன் H ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் எடுத்துப்பாங்க, இல்லைன்னா 2 letters எடுத்துப்பாங்க. ஹீலியம் HE 2 letters வந்து சிம்பிளாக யூஸ் பண்ணுவாங்க, எலிமெண்ட்டோட சிம்பிளாக. த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த சிம்பிள் இஸ் ஆல்வேஸ் ரிட்டன் இன் கேபிட்டல் லெட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்பயுமே கேபிட்டல் லெட்டர் எழுதுவாங்க சிம்பிளில். செகண்ட் லெட்டர், தட் இஸ் அப்பர் கேஸ் லெட்டர், செகண்ட் லெட்டர் வந்துட்டு ஸ்மாலர் லெட்டர் ஆர் லோவர் கேஸ் லெட்டராக யூஸ் பண்ணுவாங்க. Now we will go into our lesson, chemical formulae. Often we hear that water is H2O. வாட்டரோட ஃபார்முலா என்ன? H2Oன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். This is the chemical formula for water molecule. H2Oங்கிறது என்ன? Chemical formula. This means that each molecule of water has ஒரு molecule. So வாட்டருங்கிறது ஒரு molecule. So each water molecule எத்தனை amount of hydrogen இருக்கும்? 2 parts of hydrogen and 1 part of oxygen இருக்கும். So each molecule of water has 2 hydrogen atoms combined with 1 oxygen atom. So chemical formula, this will be your 2 mark. A chemical formula is a symbolic representation of one molecule of an element or compound. It is very important. Chemical formula na enna? Symbolic representation. Symbol use பண்ணி represent பண்ணுறோம். எத்தனை? ஒரு molecule of an element or compound. elementல இருக்க ஒரு molecule, இல்லைனா compoundல இருக்க ஒரு molecule வந்து represent பண்ணுறதா chemical formula. It provides information about the element present in the molecule and the number of atoms of each element. So இந்த chemical formula என்னென்ன information கிடைக்கும்? எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது, அதில் ஒவ்வொரு எலிமெண்ட்லேயும் எத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கெமிக்கல் ஃபார்முலே. கேன் யூ கெஸ் த டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ஈச் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் NaCl? ஸோ என்னென்ன டைப் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது? சோடியம் ஆட்டம் இருக்குது, குளோரின் ஆட்டம் இருக்குது. எத்தனை இருக்குது? சோடியம் 1 இருக்குது, குளோரின் 1 இருக்குது. விச் இஸ் த கெமிக்கல் ஃபார்முலா ஃபார் குக்கிங் சால்ட். இதுதான் வந்து குக்கிங் சால்ட்டோட கெமிக்கல் ஃபார்முலா, NaCl, sodium chloride. The chemical formula tells us the types of atom and the number of each type of atom in one molecule of a substance. So chemical formula எதை பற்றி சொல்லுது? நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது. இங்கே எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? வாட்டரில் ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம் இருக்குது, ஆக்சிஜன் ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ டோட்டலாக 2 ஆட்டம்ஸ் இருக்குது. அண்ட் தென் நம்பர் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் ஆட்டம், ஹைட்ரஜனுங்கிற ஒரு ஆட்டம் இருக்குது, ஆக்சிஜனுங்கிற ஒரு ஆட்டம் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் ஈச் டைப் ஆஃப் ஆட்டம். ஸோ ஹைட்ரஜனில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது? 2 ஆட்டம்ஸ் இருக்குது. ஆக்சிஜனில் எத்தனை ஆட்டம் இருக்குது? 1 ஆட்டம் இருக்குது.
and the type of atom in one molecule of substance. Look at this, water, H2O. The small number besides the H symbol is called the subscript. இங்க கீழே எழுதுறோம்ல Hக்கு பக்கத்துல கீழே ஸ்மாலா எழுதுறோம்ல இதுக்கு பேர் தான் subscript. It tells us the number of atom that element present in the molecule. So இந்த subscript என்ன சொல்லுதுன்னா இந்த corresponding atom வந்து எவ்வளோ இந்த மாலிக்யூலில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சப்ஸ்கிரிப்ட். ஹென்ஸ் தேர் ஆர் 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இன் வாட்டர் மாலிக்யூல். ஸோ இங்கே H2 அப்படிங்கிறதுனால 2 ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. ஓங்கிறது என்ன சொல்லுது, வேர் தேர் இஸ் நோ நம்பர் ஆஃப் பிசைட்ஸ் ஓ. ஓக்கு பக்கத்தில் எந்த நம்பருமே இல்லை. ஓக்கு பக்கத்தில் எந்த நம்பருமே இல்லை. So it means only one atom. அந்த மாதிரி எந்த நம்பருமே கொடுக்கலனா it represents 1 ன்னு அர்த்தம். So எவ்வளோ molecules of oxygen இருக்கு, 1 atom oxygen atom is present in water molecule. Here are some example for chemical formula. Sodium chloride NaCl. எத்தனை atom? 1 atom of sodium, 1 atom of chlorine. Ammonia 1 atom of nitrogen and 3 atoms of hydrogen. பாருங்க, ஒன்றே ஒன்று நைட்ரஜன் இருக்குது. எத்தனை ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன்? 3 ஆட்டம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன். குளுக்கோஸில் கார்பன் வந்து 6 ஆட்டம்ஸ், ஹைட்ரஜன் வந்து 12 ஆட்டம்ஸ், ஆக்சிஜன் வந்து 6 ஆட்டம்ஸ். ஸோ இதுதான் கெமிக்கல் ஃபார்முலா. என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது, அதில் எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் கெமிக்கல் ஃபார்முலா. காமன் காம்பவுண்ட்ஸ் அண்ட் தேர் கெமிக்கல் ஃபார்முலா. இங்கே நிறையா காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. காம்பவுண்ட்ஸ்னால் different types of elements combined together to form compounds. So இங்க ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்ந்து வாட்டர் அப்படிங்கிற காம்பவுண்டை கொடுத்துருக்கு. இங்கே கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இது மூணும் சேர்ந்து குளுக்கோஸ் கொடுக்குது. இங்கே சோடியமும் குளோரினும் சேர்ந்து சோடியம் குளோரைடுங்கிற சால்ட் கொடுக்குது. இங்கே கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இதெல்லாம் சேர்ந்து எத்தனால் அப்படிங்கிறது கொடுக்குது. இது சப்ஸ்கிரிப்டில் இருக்கிற நம்பர் வெரி இம்பார்ட்டன்ட். C2H6O இதுதான் எத்தனால். இங்கே NH3 நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜன் சேர்ந்து அம்மோனியா கொடுக்குது. ஹைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன் இது மூணு H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட், CH4 கார்பன், ஹைட்ரஜன், CH4 மீத்தேன் கவுடங்க்லேருந்து கிடைக்கிற கேஸ் மீத்தேன் கேஸ் CH4, C12H22O11 சுக்ரோஸ் குளுக்கோஸோட அதர் sugar form sucrose. So that's all. We complete with this video we learnt about the chemical formulae. Now we'll see the book back answers. From your book we'll solve the third choose. Which of the following is a short and scientific way of representing one molecule of an element or compound? இப்போதான் படித்தோம். ஒரு மாலிக்யூல் ஒரு காம்பவுண்ட் ஆர் இதில் H2O அப்படிங்கிறது கெமிக்கல் ஃபார்முலா. கெமிக்கல் ஃபார்முலா தான் ஷார்ட்டாக சயின்டிஃபிக் வே ஆஃப் ரெப்ரசன்டிங் ஒரு மாலிக்யூல். H2Oங்கிறது ஒரு மாலிக்யூல் ஆஃப் வாட்டர். ஸோ ஒரு மாலிக்யூல் ஆஃப் எலமெண்ட் இல்லை காம்பவுண்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது என்ன? கெமிக்கல் ஃபார்முலா இஸ் த ஆன்சர். கெமிக்கல் ஃபார்முலா. Fill in the blanks. Fifth one. Dash of some elements are derived from the Latin or Greek names of the elements. Symbols. Symbols தான் லாட்டின்ல இருந்தும் எடுப்பாங்க, இங்கிலீஷ் வேர்ட்ஸ்ல இருந்தும் எடுப்பாங்க, கிரீக்ல இருந்தும் எடுப்பாங்க. Eighth one. The first letter of an element always written in எந்த லெட்டர்ல எழுதணும்? கேபிட்டல்ல எழுதணும். சிம்பிள்ல கேபிட்டல் லெட்டர். Next one. True or false? Fourth one, NaCl represent one molecule of sodium chloride. Correct. True. In this video, you will be writing the first question, third question, 8th question from topic 5, answer in brief, and topic 6, answer in detail. Third question you will be writing in your subject note. So first question, answer in brief, first question, write in your subject note. Write the chemical formula and the name of element present in the following compounds. Compounds கொடுத்துருக்காங்க. இதோட chemical formulaவும் எழுதணும், என்னென்ன elements இருக்குன்னு எழுதணும். Name of the element. So chemical formula எழுதிக்கிறீங்க, elements present எழுதிக்கிறீங்க. First one, sodium chloride, NaCl. Sodium இருக்கு, chlorine இருக்கு.
Potassium hydroxide, KOH. K for potassium, O for oxygen, H for hydrogen. Carbon dioxide, carbon and oxygen. Calcium oxide, Ca அப்படிங்கிறது தான் calcium. இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்கக்கன்னா Caன்னு போட்டுக்கோங்க. Ca calcium, Ca is calcium and O is oxygen. Sulfur dioxide, SO2. S for sulfur and oxygen, O2. Your next one. Answer in brief the third question. What do you understand by chemical formula of a compound? What is its significance? Significance அப்படினா importance. Chemical formula na என்ன? அதோட importance என்ன? A chemical formula is a symbolic representation of one molecule of an element or compound. It provides information about the element present in molecule and the number of atoms of each element. The chemical formula tells us the type of atoms and the number of each type of atom in one molecule of a substance. So, till this you will be writing in your subject note. 8th one, answer in brief. Write the chemical formula for the following elements. Chemical formula very easy. Hydrogen. If you want, you can write this in your book itself. Hydrogen H. Chemical formula கேட்குறாங்க. Nitrogen N. Ozone O3, sulfur S. பாருங்க இல்லைனா டேப்ல காலம் போட்டு நீட்டாக ரைட் பண்ணிக்கலாம். ஹைட்ரஜன் H, நைட்ரஜன் N, ஓசோன் O3, sulfur S. ஆன்சர் இன் டீட்டெயில். ஒரே ஒரு டீட்டெயில் தான் எழுத போகிறீங்க. Describe the different ways in which we can write the symbol of elements. Give appropriate examples. Symbol of elements எப்படிலாம் எழுதலாம்? The following rules are followed while assigning symbol to an element. Symbol எப்படி assign பண்ணனா? First point, chemical symbols usually consist of one or two letters. One letter இல்ல two letters இருக்கும். The symbol of most elements correspond to the first letter which is capitalized of their English name. For example, symbol of oxygen is O, symbol of hydrogen is H. When there is more than one element that begins with the same letter, the symbol takes two letters. So, first two letters எடுத்துக்கும். Same name இருந்துச்சுன்னா. First letter வந்துட்டு capitalized ஆகும். Second letter வந்து lower caseலையும் எழுதுவோம். For example, the name of both hydrogen and helium begins with H. So, hydrogen is represented by symbol H and helium by symbol He. இதுக்கு example எழுதுறீங்க. Exampleனு போட்டு டேப்ல காலம் போட்டுக்கோங்க. Element, symbol. Hydrogen H, fluorine F, aluminium Al, argon Ar, phosphorus P, sulfur S, chromium Cr, cobalt Co. This will be your example. Till this you will be writing in your subject note. So that's all for today's class. Have a great day. Thank you.